பச்சை காட்டில் ஒளி மரங்களுக்கு இடையில் கதிர்களை விரித்துக் கொண்டு வருகிறது. காற்றில் பறவைகள் பறக்கின்றன, மலர்கள் வண்ணமயமாக மலர்ந்துள்ளன, எல்லா விலங்குகளும் அமைதியாக வாழ்கின்றனர். காட்டின் ஓரத்தில் ஒரு சிங்கம் நின்று தன் பொற்கட்டமான மான்கள் மற்றும் வலிமையான உடலை வெளிப்படுத்துகிறது. அது மிகவும் பெருமிதமாகவும் சிறிது அகங்காரத்தோடும் உள்ளது. அந்த காட்டில் ஒரு சின்ன முயல் இருக்கும். அது மிக புத்திசாலி, கவனமாக சுற்றி பார்க்கும், சிறிய உடல், நீண்ட காதுகள், பெரிய கண்கள். அது எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது. சிங்கம் காடு முழுவதும் தனது வலிமையை காட்டும் போல் நடந்து சென்று மற்ற விலங்குகள் பயந்து ஒளிந்து கொண்டன. காட்டில் சில நேரம் மௌனம் நிலவியது. முயல் அருகில் இருந்து கவனமாக பார்க்கிறது. சிங்கத்தின் நடத்தை மற்றும் ஆளுமையை ஆராய்ந்து தனக்கு ஒரு திட்டம் யோசிக்கிறது. முயல் சிங்கத்தை நெருக்கமாக நடத்தியது. அது காட்டின் ஆழமான பகுதியிலுள்ள ஒரு கல் கிணறு நோக்கி சென்றது. காட்சியில் கிணறின் இடம் மரங்களால் சூழப்பட்டுள்ளது. காட்சிக்கு சிறிது மாயாஜாலம் உள்ளது. கிணறில் நீர் கண்ணாடி போல தெளிவாக ஒளிர்கிறது. சிங்கம் தன் பிரதிபலிப்பை கண்டு வேறு சிங்கம் ஒன்று என்று நினைக்கிறது. காட்சி மெதுவாக மிதமான ஒளியில் உருவாக்கப்பட்டுள்ளது. சிங்கம் நீரில் விழுந்து ஸ்பிளாஷ் ஏற்படுத்துகிறது. தண்ணீர் கிளர்ந்து சிறிது மஞ்சள் ஒளி காற்றுடன் கலந்துள்ளது. முயல் பக்கத்தில் பாதுகாப்பாக நின்று திட்டம் வெற்றி பெற்றதை கவனிக்கிறது. முயல் மகிழ்ச்சியுடன் சிரித்தது. காட்சி அமைதியானது. பச்சை மரங்கள் மற்றும் மலர்களால் சூழப்பட்டு வண்ணமயமான வெளிச்சம் காட்டப்படுகிறது. காடு மீண்டும் அமைதி பெற்றது. மற்ற விலங்குகள் வெளிவந்தனர். சிங்கம் தன் தவறுகளை உணர்ந்தது. இப்போது சிங்கமும் முயலும் நண்பர்களாகவும் அமைதியுடன் வாழ்கிறார்கள். சிறிய பாடம்: வலிமை மட்டும் போதாது. புத்திசாலித்தனம், கவனம், அமைதி ஆகியவை உண்மையான சக்தி. எப்போதும் அறிவுடனும் கவனத்துடனும் செயல்படுங்கள். வளல்.